In this video, we'll discuss about care of vulnerable patient. Who are vulnerable patient? People who are unable to care for or protect themselves. யார் vulnerable patientனா people who are unable to care, அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்க முடியாது, ஆர் ப்ரொடக்ட் themselves, அவங்கள ப்ரொடக்ட் பண்ண முடியாது, அவங்க தான் வந்து வல்னரபிள் பேஷண்ட். யாரெல்லாம் இருப்பா? இன்ஃபேண்ட், சில்ட்ரன், எல்டர்லி பீப்புள், பீப்புள் வித் டிசபிலிட்டி, people with medical condition, victim of abuse, people with mental health difficulties, இவங்களாம் வந்து vulnerable patient. So care of vulnerable patient is an important aspect of healthcare. Vulnerable patient are individual who may at high risk due to factors such as age, chronic illness, disability, socio-economic status and limited access to healthcare. ஸோ நம்ம அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்? ப்ரொவைடிங் அப்ராப்ரியேட் கேர், அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான கேர் கொடுக்கணும். அண்டு சப்போர்ட் ஃபார் தீஸ் பேஷண்ட் ரெக்யூர்ட் எ கம்பாஷினேட் அண்டு இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். சப்போர்ட் ஃபார் தட் பேஷண்ட் ரெக்யூர்டு கம்பாஷினேட் அண்டு இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச், அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ கம்பாஷினேட், அவங்களுக்கு நம்ம இரக்க உணர்வோடு பார்த்துக்கணும். அண்டு இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச், இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணோம். ஹியர் சம் கீ கன்சிடரேஷன் ஃபார் கேரிங் ஃபார் வல்னரபிள் பேஷண்ட், அவங்களெல்லாம் எப்படி வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிற கீ ஹியர் வி வாண்ட் டு டிஸ்கஸ் சம் கீ கன்சிடரேஷன். ஓகே, என்னென்ன கன்சிடரேஷன் இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் எசென்சியல். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் when caring for vulnerable patient. Take the time to listen to their கன்சர்ன்ஸ், அவங்களோட கவலைகளெல்லாம் வந்து நம்ம நல்லா டைம் கொடுத்து கேட்கணும். எக்ஸ்பிளைன் ப்ரொசீஜர் டு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்கிறத கிளியராக சிம்பிள் லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். என்ஷூர் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஃபர்மேஷன் பீயிங் ஷேர்டு, நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டேக் டைம் டு லிசன் டு தர் கன்சர்ன்ஸ், கவலைகள். எக்ஸ்பிளைன் ப்ரொசீஜர் டு ட்ரீட்மெண்ட் இன் கிளியர் அண்டு சிம்பிள் லாங்குவேஜ், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோங்கிறத சிம்பிள் லாங்குவேஜில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் எக்ஸிட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இன்டர்பிரட்டர், மொழிபெயர்ப்பாளர்கள் ஆர் டிரான்ஸ்லேட்டர் டு ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன், அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் தெரிஞ்ச லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுற டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர்களை வச்சுக்கலாம். செகண்ட் கண்டிஷன் கீ கன்சிடரேஷன் எம்பத்தி அண்ட் ரெஸ்பெக்ட். எம்பதினா அனுதாபம். ஓகே, ability to image how another person is feeling and understand their mood. ஸோ இங்கே வந்து அவங்கள வந்து நம்ம இமேஜ் பண்ணோம், எப்படி அவங்களோட ஃபீலிங் இருக்கும், அதை வந்து அவங்களோட மூடு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம அது என்னது? அனுதாபம் அண்டு ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம்? த வல்னரபிள் பேஷண்ட்டை வித் எம்பதி, அனுதாபத்தோட, ரெஸ்பெக்டோட, டிக்னிட்டினா கண்ணியமாக. இது வந்து என்னென்னா கண்ணியம், சீரியஸ் பிஹேவியர் தட் மேக் அதர் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ டிக்னிட்டி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம்? எம்பத்தி, ரெஸ்பெக்ட் அண்டு டிக்னிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் தேர் யூனிக் நீட், அவங்களுக்கு என்ன தேவைகள் அண்டு சேலஞ்சஸ் அண்டு ஷோ கம்பேஷன் இன் யுவர் இன்ட்ராக்ஷன். So here we want to understand pity for somebody who are suffering, அவங்களோட இரக்க உணர்வோடு நம்ம பார்த்துக்கணும். ரெகக்னைஸ் their autonomy,
தனி உரிமை அவங்களோட தனி உரிமையை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அண்டு இன்வால்வ் தம் இன் டெசிஷன் மேக்கிங் ரெக்கார்டிங் தர் கேர். அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்களோட ஹெல்த் கேரில் வந்து டெசிஷன் மேக்கிங் ரெகார்டிங் தர் கேர். நம்ம வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். அவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வைக்கணும். தென் தேர்டு கீ ஒன், கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. பி அவேர் ஆஃப் அண்ட் சென்சிட்டிவ் டு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அண்டு பிலீவ்ஸ். கலாச்சார உணர்வு திறன். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டினா கலாச்சார உணர்வு திறன். கலாச்சார வேறுபாடுகள் அண்டு நம்பிக்கை குறித்து விழிப்புணர்வுடன் அவங்கள இருக்க வைக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் தட் சடன் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மே இம்பேக்ட் தட் பேஷண்ட் ஹெல்த் கேர் டெசிஷன். So we respect their cultural preference while providing appropriate medical care. அவங்களுக்கு மெடிக்கல் கேர் எடுக்கிறப்ப அவங்களோட கல்ச்சுரல்ஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தென் இண்டிவிஜுவலைஸ்டு கேர். தனிப்பட்ட முறையில் எப்படி கேர் எடுத்துக்கிறது. ஹியர் வி வாண்ட் டு ஃபாலோ டைலர் கேர் பிளான். அது என்ன கேர் பிளான்? இட் இஸ் டைலர் கேர் பிளான் இஸ் எ கஸ்டமைஸ்டு பிளான். தனி பயனாக்கப்பட்டது. பிளான் தட் அட்ரஸ் த ஸ்பெசிஃபிக் நீட் ஆஃப் எ பேஷண்ட். அது வந்து ஸ்பெசிஃபிக் நீட், அவங்களோட பேஷண்ட்டோட தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு பிளான். டெய்லர் கேர் பிளான் டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட் ஆஃப் ஈச் வல்னரபிள் பேஷண்ட். கன்சிடர், அதில் வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணுறாங்க? தர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, சோசியல் சப்போர்ட் சிஸ்டம் அண்டு லிமிட்டேஷன். அதில் என்னென்ன லிமிட்டேஷன் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுது. தென் நம்ம வந்து கொலாபரேட் வித் அதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டு கிரியேட் காம்ப்ரஹென்சிவ் கேர் பிளான் தட் அட்ரஸ் தர் ஃபிசிக்கல், எமோஷனல் அண்டு சோசியல் வெல்பீயிங். அவர்களின் உடல், ஃபிசிக்கல், எமோஷனல் உணர்ச்சி, சமூக நல்வாழ்வு, சோசியல் வெல்பீயிங் நிவர்த்தி செய்யும் விரிவான பராமரிப்பு திட்டங்களை உருவாக்க we can collaborate மற்ற சுகாதார நிபுணர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். collaborate with other healthcare professional. then advocacy என்ன? துணையாக வலிமை கொடுக்கறது. எப்படி நம்ம துணையாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது? ஆக்ட் ஆஸ் அன் அட்வொகேட். எப்படி நம்ம செயல்படணும்? ஒரு அட்வொகேட் மாதிரி. ஃபார் வல்னரபிள் பேஷண்ட் ஸ்பெஷலி இஃப் தே ஃபேஸ் பேரியர். அவங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறப்ப இன் அசஸிங் ஹெல்த் கேர் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தர் ரைட்ஸ். அதாவது பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு வழக்கறிஞராக செயல்பட வேணும். மெயினாக அவங்க சுகாதார சேவைகள் அணுகுவதில் தடைகள் எதிர்கொண்டால், சுகாதார சேவைகள் அணுகுவதில் தடைகள் ஏதாவது இருந்தால், இல்லாட்டி அவர்களின் உரிமைகளை புரிந்து கொள்வதற்கு. ஓகே, ஸோ நம்ம எப்படி செயல்படணும்? ஒரு வழக்கறிஞர் மாதிரி அட்வொகேட் ஃபார் த வல்னரபிள் பேஷண்ட், எஸ்பெஷலி எப்போனா தே ஃபேஸ் பேரியர் இன் அசஸிங் ஹெல்த் கேர் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட்ஸ். அவர்களின் உரிமைகளை புரிந்து கொள்ளும்போது. தென் என்ஷூர் தே ஹாவ் necessary resource, support and information to make informed decision about the care. ஸோ அவர்களின் வழக்கை பற்றி முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான ஆதாரங்கள், ஆதரவு மற்றும் தகவல்கள் அவர்களிடம் இருப்பதை உறுதி செய்யும் வேண்டும். ஸோ அவர்கள் வழக்கை பற்றிய முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான ஆதாரங்கள், ஆதரவு மற்றும் தகவல்கள் அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம உறுதி செய்யணும். தென் கொலாபரேட்டிவ் அப்ரோச், கூட்டு அணுகுமுறை. எப்படி? ஒர்க் கொலாபரேட் வித் அதர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். யார்? சோசியல் ஒர்க்கர், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு கோஆர்டினேட் கேர் ஃபார் வல்னரபிள் பேஷண்ட். பிற சுகாதார பாதுகாப்புடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். இவங்களாம் சோசியல் ஒர்க்கர்ஸ், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களாம். திஸ் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ஹெல்ப் அட்ரஸ் வேரியஸ் அஸ்பெக்ட் ஆஃப் தர் வெல்பீயிங், ப்ரொமோட் கண்டினியூவிட்டி ஆஃப் கேர். இந்த பலதுறை அணுகுமுறை அவர்களின் நல்வாழ்வின் பல்வேறு அம்சங்களை கையாள உதவுகிறது. அது கவனிப்பின் தொடர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
Then access to care, கவனிப்பின் தொடர்ச்சி. அது தொடர்ச்சி. ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் பேரியர் டு ஹெல்த் கேர் அசஸ் ஃபேஸ்டு பை வல்னரபிள் பேஷண்ட், தடைகளை அடையாளம் கண்டு நிவர்த்தி செய்தல், சமூக ஆதாரங்களுடன் அவைகளை இணைப்பது, போக்குவரத்துக்கு உதவுவது, நிதி உதவி திட்டங்கள் பற்றிய தகவல்களை அளிப்பது, இதெல்லாம் இதில் வரும். தே வுட் இன்வால்வ் connecting them with community resource, assisting with the transport, or providing information about financial assistance programs. So identified and address barrier to healthcare access faced by vulnerable patient. And next key, education and empowerment. Educate vulnerable patient about their health condition, self-care strategies and available resources. அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். என்னென்ன ஹெல்த் கண்டிஷன், செல்ஃப் கேர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவைலபிள் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. என்பவர் தட் தம் to actively participate in managing their health by providing education, tools and support for self-management. Empower them to actively participate in managing their health by providing education, tools and support for self-management. ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதின் தீவிரமாக பங்கேற்க அவர்களுக்கு ஆதாரம் அளிப்பது. தென் mental and health support. Recognize the potential impact of mental health issues on vulnerable patient. recognize பண்ணும். ஸ்க்ரீன் ஃபார் மென்டல் ஹெல்த், அதை மென்டல் ஹெல்த்தை நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம். அண்ட் ப்ரொவைடட் அப்ராப்ரியேட் ரெஃபரல் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் நீடட். அட்ரஸிங் மென்டல் ஹெல்த் கேன் சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ் ஓவரால் வெல்பீயிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் continuity of care. Ensure a smooth transition of care between different healthcare settings such as hospital, clinic and home care. Facilitate effective communication and information sharing to avoid fragmented care and provide potential address events. So here we want to ensure smooth transition care between different healthcare setting, hospital, clinical, home care. Okay, then facilitate effective communication and information sharing to avoid fragment care. Okay, so here information sharing effective வேவாக இருக்கணும். இல்லாட்டி fragment avoid, we can avoid that fragmented care and prevent potential adverse effect. அதனால் adverse effect நம்ம தடுக்க முடியும். ஸோ எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும். இது எதை அவாய்ட் பண்ணுது? அவாய்ட் ஃப்ராக்மெண்டட் கேர் அண்டு prevent potential adverse event. So in this video discussed care of vulnerable patient. Here என்னென்ன key consideration? Communication first one, then empathy and respect, cultural sensitivity, then individualized care, then advocacy, we act as a advocate, then collaborative approach, then access to care, then education and empowerment, mental health support. Last one is continuity of care. Thanks for watching.